ஜீவா கல்யாண கிஃப்டா ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் எடுத்து அனுப்பணும்னு எனக்கு ஆசை. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ரெசார்ட் கையில் இருக்கு, அதனால கொஞ்சம் அனுப்பி வைங்கண்ணே. பண்ற திங்கக்கிழமை காலையில் மீனா கூட்டிகிட்டு நீ போயிட்டு வாட. படுத்த உடனே தூங்குறவ இன்னும் தூங்காம இருக்காக. என்ன என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. வேற போன் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இந்த போன்ல நீங்க என்ன திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கீங்க? அதுவும் பட்டன் போன்ல. இப்போ என்ன அடுத்து நான் அந்த ஃபோனை மாற்றணுமா? போனெல்லாம் மாத்த வேண்டாம், சும்மா கேட்டேன். ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல, அதான் உட்காந்துருக்கேன். என்னங்க ஆச்சு? ம், ஒன்றும் இல்லை. நீங்க தான் படுத்த உடனே தூங்குற ஆளாச்சே, எதுவும் பிரச்சனை இல்லாம இந்த மாதிரி தூங்காம இருக்க மாட்டீங்களே? படுத்த உடனே தூங்குற ஆளு? ம், அப்படிதான் இருந்தேன். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ம், என்னால தானே சொல்லுவீங்களே? நான் அப்படி சொல்லலையே. இல்ல பொதுவா சொல்லுவீங்களே. நீ கொஞ்சம் தூங்குறியா? வர தூக்கத்தை கெடுத்துட்டேன்னு திட்டுவீங்களே. தூக்கம்தான் வரல, பேசினா என்னவா? நான் ஒன்றும் சொல்லலை, நீ பாட்டுக்கு பேசு போதுமா? உங்களுக்கு ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு தெரியுமே, சொல்லட்டுமா? எங்க சொல்லு. பெரிய மாமா பாட்டுக்கு கொடைக்கானல் போக சொல்லிட்டா, அங்க போய் என்ன சொல்றதுன்னு தானே யோசிக்கிறிய? என்னடா இவ பளிச்சுன்னு கேட்டுட்டாளேன்னு பாக்குறீங்களா? ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா, என்னை தானே கூட்டிட்டு போக சொன்னாக, அதுவும் தனியா இல்லையே. உங்க அண்ணன் மீனா எல்லாரும் தானே வராக. உன்னை கூட்டிட்டு போறதை பத்தி ஒன்றும் இல்லை, கடையை விட்டுட்டு எப்படின்னு. உங்களுக்கு பெரிய மாமா என்னைய கல்யாணம் பண்ணி வச்சதை விட கடைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இல்ல, முன்னாடி அப்படிலாம் எங்கேயும் போய் பழக்கம் இல்லை, அதான். என்னைய கூட்டிட்டு போக சொன்னதை விடுங்க, வேற எங்கேயுமே போனது இல்லையா நீங்க தனியா? வீட்டு ஆளுகளோட? அதான் கடை இருக்கே. இந்த பதில வேற யாராவது என்கிட்ட சொல்லிருந்தாக நான் வேற மாதிரி கேட்டிருப்பேன். என்னன்னு? உன்னை எல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸுக்காகவே பெத்து விட்டுருக்காளான்னு கேட்டிருப்பேன். நீங்களா இருக்கிறதுனால என்னால கேட்க முடியல. ஏன் கேட்க வேண்டியதானே? அப்புறம் முறைப்பிய திட்டுவிய, யார் திட்டு வாங்குறது? அதான் கேட்டியே. இங்க பார், பாண்டியன் ஸ்டோர்ஸ்னாலே அது நான் தான். என்ன கேட்டதாதான் அர்த்தம், புரியுதா? உங்களை கேட்கல சாமி, விடுறீங்களா? இங்க பார், நான் ஏன் கடைன்னு இருக்கேன், எனக்கு ஏன் பிடிக்குது, அதோட காரணம்லாம் எனக்கு தெரியல. ஆனா அதான் என் பழக்கம், அப்படியே இருந்துட்டேன். அதனால தூங்காம உட்காந்துருந்து எப்படி கொடைக்கானல் போகாம இருக்கலாம்னு யோசிக்கிறீங்களாக்கும்? அப்படிலாம் இல்லை. அப்படிதான் எனக்கு தோணுது. திடீர்னுலாம் என்ன மாற சொன்னா எப்படின்னு தெரியல. அண்ணன் வேற போறியான்னு கேட்காம போன்னு சொல்லிட்டாரு. அங்கே போய் நான் என்ன செய்யறது ஒன்றும் புரியல. ஆமா, என்ன செய்யறது? இல்ல, கடைனா வேலை இருந்துட்டே இருக்கும், அங்கே ஒரு வேலையும் இருக்காதே. ஏங்க, நிறைய இடம் இருக்குங்க, சுத்தி பார்க்கலாமே. அதே எவ்வளவு நேரம் செய்யறது? இங்க அடிக்கிற வெயிலுக்கு அங்க குளிர் அடிக்குமே, நல்லா இருக்கும்ல? தெரியல, நான் இது வரைக்கும் போனதே இல்லை. வீட்ல தான் ஒவ்வொரு வருஷமும் டூர் போவீங்களே, அப்போ நீங்க போக மாட்டீங்களா? எப்பவுமே கடை தான். ஆமால, நீங்க இல்லாம கடையே இல்லையே, அத மறந்துட்டேன்.
ஏதாவது காரணம் சொல்லி நீங்க போகாம தான் இருக்க போறிய. அது கண்டிப்பா நீங்க செய்விய. இப்ப தூங்குங்க. எனக்கே கண்ணு கலங்குது. நான் என்ன லூசா? ஏடா ஜீவா, ம். இந்த சங்கருக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா இல்லையா? எதண்ணே? சரியா போச்சு கூட. இந்த ஹனிமூன் போகிற விஷயமா தாண்டா கேட்குறேன். நேற்று ராத்திரி தானே பேச சொன்னீங்க, இனிமே தான் பேசணும். அதானே, இப்பதானே மாமா விடிஞ்சிருக்கு, இனிமேதான் சொல்லுவான். என்னடா மூர்த்தி, எந்த விஷயத்த பத்தி சொல்ற? அத்தை, உங்களுக்கு தெரியாதுல்ல? நீங்க தான் எதையும் என்கிட்ட சொல்றதே இல்லையே. நீங்களா எதையாவது பேசுவீங்க, நீங்களே முடிவெடுத்துக்குவீங்க. உடனே அத்தைய பாருங்க மாமா. அத்தை, ஒன்னும் இல்ல. நேத்து காலையில ஜீவாவோட ஃப்ரெண்டு வந்தான். ஜீவாவை கொடைக்கானல் கூப்பிட்டான். அதான் மாமா ஜீவாவையும் கதிரையும் போயிட்டு வர சொன்னாரு. சரி, 2 பேரும் போயிட்டு அப்புறம் கடை யார் பாத்துக்கிறது? அததாம்மா நானும் கேட்டேன். ஆமாடா, நீ கொஞ்சம் நிப்பாட்டியாடா, உடனே வந்துடுவேன். பார்ப்பா முல்ல, இவனை கைத்து கட்டி இழுத்தாது நீ கூட்டு போய் ஆகணும்பா. டேய், முல்லையுமா போறா? ம், சரியா போச்சு போங்கம்மா. டே, பின்ன நீயும் கதிரும் ஹனிமூன் போய் என்ன செய்வீங்களா? ஹனிமூன் அம்மாக்கு தெரியாதுல்ல. ஹனிமூன்னு சொல்லாத. உங்க அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். அத்தை, முல்லை மட்டும் இல்ல, மீனாவும் போறா அத்தை. ஓ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கேயும் போகலன்னு அனுப்புறீங்களா? ஆமா. சரி சரி. எங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்ன பார்த்தல. அதிசயம்தான். டே கண்ணா, நீ ஏன்டா இப்படி உட்கார்ந்திருக்க? ஒன்றும் இல்லை. அவன் அப்பல இருந்தே இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறான். இல்லை, என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. இலை, அவன் அப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டான்டா. மண்டையில் ஒரு போடு போட்டு கேளு, உடனே சொல்லி போடுறேன். என்ன வேணாம், நானே சொல்கிறேன். எல்லாரும் கொடைக்கானல் போறிய, என்னை மட்டும் யாருமே கூப்பிடல. வர்றா, ஏடா பேச்சு பேச்சு பழகுற? அவன் 2 பூஜா கல்யாணமானவங்க போறாங்க, இவனும் போறானா? சும்மா இருக்க மாட்டேடா நீயே. அதானே. டேய், எல்லாரும் ஹனிமூன் போறாங்கடா, ஏன்டா அப்படி இருக்க? அண்ணே, வருஷம் எங்கேயா கூட்டு போயிட்டு இருந்தீங்க, இந்த 2 வருஷமா அதுவும் இல்லை. அன்னைக்கு காலேஜ் டூருக்கு போக பணம் கேட்டா என்ன சொன்னீங்க? இப்ப பணம் இல்லை, தர முடியாது, லீவ்ல எங்கேயாச்சும் கூட்டு போறேன்னு சொன்னீங்களா இல்லையா? அண்ணனுங்க 2 பேரும் போறாங்க, அடுத்து கண்டிப்பா டூர் பிளான் இருக்காது. அப்ப நான் மட்டும் இங்கே இருக்கணுமா? சரி சரி, முதல்ல இவங்க போயிட்டு வரட்டும். நீ நான் மாமாலாம் அப்புறமா எங்கேயாவது போலாம்.
ஆமா, இப்படிதான் சும்மா சொல்லுவீங்க, அப்புறம் கூட்டு போக மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானும் கொடைக்கானல் போவேன், அம்பிட்டுதான். இவன் தான் சொல்றான்லடா. இனி இன்னொரு தடவை இவனுக்காக டூர் போறீங்களா என்ன? இவன் ஒருத்தன் கூட போறதுனால என்ன ஆயிட போகுது? இவனையும் அனுப்பி வைக்க வேண்டியதானே? அம்மா சொல்றதான் சரி, நானும் போவேன். அம்மா என்னம்மா நீங்க இவங்க 2 பேரும் அந்த பிள்ளைகளோட அங்கே போகிறாங்கடா, அங்கதுக்கு இவன். ஏண்டா இவன் என்ன இவங்க தலையில ஏறி உட்கார போறான்? அதானே. இவனையும் கூட்டிட்டு போங்கடா. டே கதிரு, என்னடா அடம் பிடிக்கிறான்? வரட்டுமா என்ன? அவன் வர்றதுல எனக்கு என்னென்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, வரட்டும். அப்படி இல்லைன்னா அவன் அவங்க கூட போயிட்டு வரட்டும். நான் வேணா இங்கே. டேய் இவன் ஒருத்தன், நீ ஒன்றும் சொல்ல வேணாம்டா சாமி, கம்முன்று. டேய் நீ போகிறது போறைய அவனையும் சேர்த்து கூட்டு போங்க. கண்ணனும் வரானா, நீங்களும் அக்காவும் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்களே மாமா. சரியா போச்சு போ, நாங்களும் வரணுமாம்ல. இங்கதான் சில பேர் தனியா போக பயப்படுற ஆளே. எல்லாரும் போனா பயம் போயிடும்ல. அப்படிங்கிறியாப்பா? ஏன் தானே, எல்லாரும் போனால் நல்லாச்சியா இருக்கு. போமா ஏடா ஜீவா, எல்லாரும் போயிட்டு வருவோமா? போலாண்ணே. சரிடா, ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நம்ம எல்லாரும் வந்தாங்க தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டு சொல்லு. ஆ ஐயா ஜாலி, ஏ எல்லாரும் போறோம். என்ன எல்லாரும் போயிட்டா கடை யாருன்னே பார்த்துக்கிறது? எல்லாரும் எப்படி போக முடியும்? நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு தானா? நான் கூட ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டுட்டேன் மாமா. டேய் மூர்த்தி, தன மட்டும் எங்கடா போறா? வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை பத்தி மட்டும் யோசிக்கிற, தனத்தை பத்தி யோசிக்கவே மாட்டியா? ஆமா, சும்மா இருங்க அத்தை. எங்களுக்கு தான் புதுசா கல்யாணம் இருக்கு பாருங்க. ஆமா, அப்படியே கல்யாணம் ஆன புதுசுல எல்லா இடத்துக்கும் போயிட்ட மாதிரி. ஆமா, நாங்க மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறோம்? நீங்களும் வாங்கல. நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். டேய் திருந்தவே மாட்டியாடா, உன்னை தூணில் கட்டி வச்சு அடிச்சு முடியும். பார்த்துக்க, கடையை பார்த்துக்கிற ஆளை பாரு. டேய் பேசாம நீயும் முல்லை ஜீவா மீனா 4 பேரும் போயிட்டு வாங்க. அப்ப நானும் போலையா? நானும் போலான்னு இப்ப சொன்னீங்களேண்ணே. டேய் ஒன்று பண்ணுவான், நீயும் உங்கள் அண்ணி தினமும் கூட போயிட்டு வாங்க, நான் இருந்து கடையை பார்த்துக்கிறேன். ம், ம், ம். இது சரியான முடிவு மூர்த்தி. என்ன மாமா, அதெல்லாம் முடியாது. நீங்க வராம நான் மட்டும் எப்படி? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகணுட்டு பிளான் பண்ணோம்னு வச்சுக்க, யாருமே போக முடியாமல் போயிடுறேன். நீ போயிட்டு வா. சரி, நான் கூட போயிட்டேன்னா அதையும் யார் பாத்துப்பா? அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போனப்போ உங்க அம்மா வீட்டுல என்னை விட்டுட்டு போனல, அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுங்க. ஏன் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமா? ஐயோ, அம்மாவுக்கு என்னத்த கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்ல, சந்தோஷமா பாத்துப்பாங்க. அங்கதான் போகணும்னு என்ன இருக்குக்கா? எங்க அம்மா அப்பாவை இங்க வர சொன்னா அவங்க தங்கி அத்தையை பாத்துக்க போறாங்க. ஆமாம் இல்லை, முல்லை சொல்கிறதும் சரிதானே. எங்க அப்பானா அத்தைக்கும் பேச்சு துணைக்கு நல்லா இருக்கும்ல மாமா. ஆமா ஆமா, உங்க அம்மா வந்தா அத்தை இங்கேயே இருந்துக்கலாம். எங்க அம்மானா அத்தையை கொண்டு போய் அங்க விடணும். அப்போ சரி ஜீவா ஒன்று பண்ணுறா, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ரூம் சொல்லிடுறா. ம் ரூம் வாடகைக்கெல்லாம் காசை கொடுத்துக்கலாம்டா. டே ஜீவா, எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். அம்மா நம்ம வீட்டில் இருக்கட்டும், இதே முடிவு. ஏன் மாமா, கொடைக்கானல் ரொம்ப குளிரும்ல? அப்போ ஸ்வெட்டர்லாம் வேற வாங்கணும்.
இவ வருது அதெல்லாம் வாங்கிக்கலாம் விடு. 4 அடி வெளுக்க போறோம். ஒரே ஜாலி தான். டேய் 4 நாள் இல்லடா 7 நாள். அப்படியாண்ணே? எஸ் சூப்பர்ண்ணே. அடி பிச்சு பிடியும் பார்த்துக்க. 3 நாளில் வந்து சேரணும். ஓகே. டே ஜீவா மற்றதெல்லாம் வேணாம்டா. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் காரை பிடிச்சி கார்லேயே வந்துருங்க. சரிண்ணே. ஜீவா ஒரு நிமிஷம் உள்ள வா. டே கதிரே கடைக்கு லேட்டாச்சு ரவா போகலாம். அண்ணே நானும் வரேண்ணே. ஏலே அந்த பிள்ளை ஏதோ உள்ளே வர சொல்லிட்டு போச்சு, என்ன அதுன்னு கேட்டு வாடா. அது அப்புறமேட்டு ஃபோனில் பேசிக்கிறேன். கலெக்ஷனுக்கு வேற போகணும்ல, வாங்க போகலாம். சரி வரேன் தானே. சரி வரேன். மாமா. வரேன் நீ மா. ம். ஏ சூப்பர் அண்ணி ஜாலி. உடனே பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யா. மீனா, நீ ஒரு மாதிரி இருக்க. ஒன்றும் இல்லை. முல்ல, மாமா என்னையும் கொடைக்கானல் போக சொல்லுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. டக்குன்னு சொல்லிட்டாரு. அக்கா, மாமா சொன்ன மாதிரி நீங்களும் சும்மா தானக்கா இருக்கீங்க. கொடைக்கானல் வந்தா உங்களுக்கும் ஜாலியா இருக்கும்ல. கொடைக்கானல் வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா மாமா இல்லாம வர்றதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன், அவரையும் கூப்பிட்டுக்கிறது தானே. எல்லாரும் அங்க போயிட்டா கடையை யார் பாத்துக்கிறது? அதான் மாமா சொன்னாரே. ஆனா கொடைக்கானல் இப்ப நல்லா இருக்கும்ல, சில்லுன்னு. நான் சின்ன வயசுல எங்க அண்ணன் கூட போயிருக்கேன். இந்த தடவை நம்ம எல்லாரும் போட்டிங் போலாம், சரியா? போலாம்க்கா. இவ ஒரு நல்லவ, எரிச்சலை கிளப்பிக்கிட்ட. அங்க வரத்துக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அங்க அது இருக்கும் இது இருக்கும்னு நினைச்சா ரொம்ப ஜாலியாவும் இருக்கு. அதே நேரம் நான் இல்லாம வீடு என்ன ஆகும்னு நினைச்சா பக்குன்னும் இருக்கு. அதெல்லாம் மாமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. வீட்டு நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க வரிய ஜாலியா வாங்கக்கா. என்னாச்சு, ரிசல்ட் வந்துருச்சா? பாஸ் பண்ணிட்டியா? என்னடா ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. எல்லாம் பாஸ் பண்ணலையா? ஃபெயில் ஆயிட்டியா கண்ணா? நீ ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? எல்லா வருஷமும் 2 பேப்பராவது அரியர் வச்சுதான் கிளியர் பண்ணுவான். போன செமஸ்டர் அரியரே அவன் இன்னும் கிளியர் பண்ணல. அது பண்ணிட்டேன் நீ. இப்ப எத்தனை? 2. சுத்தம். சரி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? இல்ல சொல்லிடாதீங்க அண்ணி, என்னை கொன்றும். எத்தனை நாள்ல சொல்லாம இருக்க முடியும்? இல்ல இப்ப சொன்னா டூருக்கு போவேணான்னு சொன்னாலும் சொல்லிரும். அதனால போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் அண்ணி. ரிசல்ட் பத்தி கேட்டா வரலன்னு சொல்லிருங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. இதுக்குதான் ஒழுங்கா படின்னு சொன்னேன். கேட்டா தானே. சரி, பொழைச்சு போ. அப்பாடா. இந்த பாருடா, அடுத்த வாட்டி எல்லாத்துலயும் பாஸ் ஆகணும். எப்பவும் இப்படியே இருக்க மாட்டேன். சரி நீ. இத பாருங்க, மாமா கிட்ட யாரும் சொல்ல வேண்டாம். ஏண்டா எப்ப பார்த்தாலும் வீட்டுல படிச்சுட்டு தானே இருக்க, அப்புறம் எப்படி ஃபெயில் ஆன? ஃபெயில் ஆகலையே, 3rd இயர் போயிடுவான். போயிட்டு இந்த அரியரை கிளியர் பண்ணிடுவான். இல்லடா கண்ணா? முல்ல, அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், கொஞ்சம் வெந்துருச்சான்னு பாரு. இந்த போறேங்கா. டே கண்ணா, இங்க வா. சொல்லுங்க அண்ணி. அண்ணி, நம்ம எப்ப டூர் போறோம்? ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு அண்ணி எனக்கு.
இருக்கும்டா இருக்கும். ஆ, போன தடவை உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஐயோ, ஒழுங்கா படிக்கணும்னு ஆமா, சொன்னேனா ஆமா, இல்லையா? ஆமா. ஐயோ வலிக்குதா வாய் நீ? வாய் வாய் மட்டும்தான் படிக்கிறதே இல்ல. வலிக்குதா நீ? வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும். அப்பதான் அடுத்த தடவை எக்ஸாம் எழுதும்போது ஞாபகம் இருக்கும். இந்த பாருடா, இதான் லாஸ்ட். இதே மாதிரி இனியும் பண்ணிட்டே இருந்த உங்க அண்ணன் கிட்ட உனக்காக சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், காப்பாத்தி விடவும் மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. தத்தி தத்தி. எந்திரிச்சு போடா. வெந்துருச்சு, வடிச்சு விட்டேன்க்கா. ம். இவனுக்கு என்னக்கா ஆச்சு? அவனுக்கு திடீர்னு காது கொடைதான், வேற ஒண்ணும் இல்ல.